சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆளுநர் உரையாற்றினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அறிவிப்பு எதுவும் ஆளுநர் உரையில் இல்லை என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடைபெற்று வருது. ஆளுநர் உரையில பாத்தீங்கன்னா எந்த விதமான தேர்தல் வாக்குறுதிகளுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு சார். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, அதுக்கு தான் அவங்க நேற்று அந்த வெள்ளை அறிக்கைன்ற ஒரு வெண்ணெய் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அறிவிச்சது எதுவுமே, விஜய் அறிவிச்சது எதுவுமே நிதிநிலையை கருத்தில் கொண்டோ அல்லது விவரம் தெரிஞ்சோ செஞ்சது இல்லை. அப்படியே அவர் ஏதோ தேர்தல் பரப்புரையில் அவர் பாட்டுக்கு திமுக சொன்னதை விட ஜாஸ்தியா சொல்லுவோம் அப்படின்றதுக்காக அள்ளி விட்டதா 2500 ரூபாய் மகளிருக்கு, 400 ரூபாய் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையே அவர் 25 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ், எல்லா இடத்துக்கும் நீங்க போகலாம், போக்குவரத்து பெண்களுக்கு நான் வந்த உடனே நீங்க மறுநாள் இருந்தே போகலாம் அப்படிதான் அவர் சொன்னது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம், சும்மா அள்ளி விடுவோம் அப்படின்னு அப்படி சொன்னதுதான். அதுதான் இன்னைக்கு ஆளுநர் உரையில அது தொடர்பான அறிவிப்பு எதுவுமே இல்லை. அதுக்கு தான் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஏற்கனவே முதல் நாள் பதவி ஏற்கும் போதே அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா எல்லாத்துக்கும் எனக்கு கால அவகாசம் தேவை அப்படின்ற போதே தெரிஞ்சிச்சு அவர் ஒதுங்கி ஓடுறாரு அப்படின்ட்டு. இப்ப சுத்தமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆளுநர் உரையில அதை பத்தி அறிவிப்பு எதுவுமே இல்லை. ஏற்கனவே தமிழக அரசு என்ன சொல்லிச்சோ அது எல்லாமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. கூடுதலா எப்பொழுதும் அவர் செய்யக்கூடிய அந்த பிளேம் கேம், முன்னாடி இருந்த ஆட்சியில் அப்படி இல்லை, முன்னாடி இருந்த ஆட்சியில் போதைப் பொருள், இப்படி எல்லாம் இந்த பழைய குற்றச்சாட்டு அரசியலையும் பண்ணியிருக்காரு. அதே தான் ஆளுநர் உரை, வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமா சார். இப்போ இந்த அரசு ஆட்சி அமைத்தது முதல் தேசிய கீதம் பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் அதே பிரச்சனை, அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதுதான் இவங்ககிட்ட இருந்து நம்ம எதையுமே ஒரு உறுதியான ஒரு நடவடிக்கை எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் தேசிய கீதம் கடைசியா பாட வேண்டியதை முன்னாடி பாடுறாங்க. அதுக்கு தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தேசிய கீதம் பாடுறத மரபுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த சபாநாயகர் சபை விதிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி சொன்னாரு. அப்படி இருந்தும் இப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்ட உடனே முடிவுல பாட வேண்டிய தேசிய கீதத்தை பாடுறாங்க. இப்ப மறுபடியும் எல்லாத்தையும் முடிச்சோம்னா மறுபடியும் தேசிய கீதத்தை பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க, தேசிய கீதத்தை பாடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான ஒரு நடைமுறை. இவங்க எதையுமே துணிஞ்சு எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒன்றிய அரசு கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய வேற எதுவுமே இவங்க துணிஞ்சு போராட மாட்டாங்க, பெற்றுத்தர மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முதல் முறையா பார்ப்பாங்க ஒரு அரசு எல்லாத்தையும் ஒரு முதுகெலும் பெற்ற ஒரு அரசாத்தான் இந்த அரசு இருக்குமோ அப்படின்னு ஐயப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்த அரசுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்றது இந்த ஆளுநர் உரையில இருக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. நிச்சயமா சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த பயிர்க்கடன் முழுவதையுமே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராடிட்டு வரக்கூடிய நிலையில அது குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகல. அதே மாதிரி மேட்டூர் அணை பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விதத்துக்குமே அவங்க வாய் திறக்காத ஒரு நிலையே இருக்கே சார். ஆமா, மேகதாட்டு அணை பற்றி மட்டும் தான் பேசினாரு அவரு. மற்றபடி மேட்டூர் அணை திறப்பை பத்தி பேசல, தண்ணி இல்லை, அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா விவசாயிகளினுடைய அந்த பிரச்சனையை நாங்க எப்படி தீர்ப்போம் அப்படின்ற ஒரு விடயத்தை இதுல கோரிட்டு காட்டியிருக்கலாம். நாங்க 75,000 வரை பண்ணியிருக்கோம், இதுக்கு மேல எதிர்காலத்துல எப்படி நாங்க பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்கலாம். ஆனா எதையுமே சொல்லித்தான் மறைச்சது என்னன்னா அவங்க இதுக்கு மேல செய்யறதுக்கு அவங்களால முடியல, அவங்களோட இயலாமையை மறைமுகமா வெளிப்படுத்துறாங்க. நிச்சயமா சார். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.